ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்னைக்கு நம்ம தமிழக அரசுடைய ஒரு அதிரடியான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பேசியிருக்காங்க. விவசாயிகளுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோ முழு விவரம் இந்த வீடியோ உள்ளார இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய சாகுபடியோடைய பரப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் இதெல்லாம் வந்து நிறைய வந்து இப்போ வந்து வழங்கப்பட்டு வருது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் ஒவ்வொரு நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகள் சேத்துல கால் வச்சாதான் நம்ம வந்து சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பழமையான பொன்மொழி கூட இருக்குது. இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 4200 கோடியையும் வட்டி தொகையாக வந்து 176 கோடியையும் நபார்டுக்கு விடுவிச்சிருக்காங்களாம். நபார்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4200 கோடியையும் அதோட வட்டி தொகை ஒரு 176 கோடியையும் பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு பேங்குக்கு தான் பார்த்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் தகவலையுமே வந்து வெளியிட்டுட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழக அரசிலிருந்து சொல்லப்பட்டிருக்க முக்கியமான தகவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021 22 நிதியாண்டிலிருந்து 2024 to 2025 வரை இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக பார்த்தீங்கன்னா ரூபாய் 7180 கோடியை வந்து தள்ளுபடியாகவும், அதே போல கூட்டுறவு நிறுவனங்களுக்கு நிலுவையில் உள்ள தள்ளுபடிக்கான வட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 1643 கோடியையும் விடுவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பயிர்க்கடன் முதல் நகைக்கடன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. பயிர்க்கடன் தள்ளுபடியாகும், அதே போல நகைக்கடன் தள்ளுபடி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 5 சவரனுக்கு கீழ் இருக்கக்கூடிய நகைகள் அத்தனையும் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான நிதியையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து விடுவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது தேர்தலை முன்னிட்டு கூட நடைபெற்றிருக்கலாம். சரி, இருந்தாலுமே வந்து நமக்கு இப்படி கிடைச்சிருக்கிற ஒரு அபிஷியலான ஒரு தகவல் வந்து மிகவும் நம்பிக்கைத்தனமாக வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மானிய கடன்கள் வந்து வழங்கவும் படுது. அது வந்து ஒரு சில காரணங்களால தள்ளுபடியும் பண்ணப்படுது. அதை பத்தின முழு விவரம் இதோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இதுல மானியத்துல என்னென்ன கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானியத்து மூலயமா வந்து ஒரு விவசாய உபகரணம் வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. மானியத்தில் வந்து உரம் கொடுக்குறாங்க. அதே மானியத்தில் வந்து விதைகள் கொடுக்கப்படுது. மின்சார மானியம் அளிக்கப்படுது. ஒரு ஏற்றுமதி மானியம் அளிக்கப்படுது. ஓய்வூதிய திட்டம் கொடுக்கப்படுது. நேரடி விற்பனை நிலையம் வந்து நமக்கு வந்து மானியத்தில் வந்து கிடைக்கப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா விவசாய உள்கட்டமைப்பு மானியம் வந்து வழங்கப்படுது. இப்படி பல திட்டங்கள் வந்து நடைமுறையில் இப்போ வரைக்குமே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறு பெரும் விவசாயிகள் எல்லாருக்குமே தான் அளிக்கப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த திட்டம் பற்றிய விவரங்கள் எதுவுமே வந்து வெளிவர தெரியறது கிடையாது. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ அதை வெளிப்படையாக உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து கடன் மானியம் திட்டமும் வந்து செயல்படுத்தப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மானியத்தில் கடன் கூட வந்து வழங்கப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து விவசாய கடன்கள் பெறும்போது கடனுக்கான வட்டி வந்து மானியமாக வந்து கொடுக்கப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லோன் வந்து அசல் தொகையாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கான வட்டி தொகையும் சேர்த்து தான் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வட்டியை வந்து இவங்க மானியத்தில் கழிச்சிடுறாங்க. நம்ம அசலை மட்டுமே திருப்பி செலுத்துற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கடனை திருப்பி செலுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ விவசாயிகளுக்கு அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை வந்து வழங்கப்படுது. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா அரசு வழங்கக்கூடிய பல சலுகைகளை விவசாயிகள் வந்து எளிதாக வந்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நம்ம தமிழக அரசு. இது போன்ற பல திட்டங்கள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி திட்டமும் வந்து செயல்படுத்தப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. சோ இது போன்ற பல்வேறு திட்டங்கள் காரணமா வந்து பாத்தீங்கன்னா சாகுபடியானது ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழகத்துல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 2019 மற்றும் 2020 நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடியோடைய பரப்பு
3.23 லட்சம் ஏக்கர் வந்து அதிகரிச்சு இன்னைக்கு 2024 டு 2025 ஆண்டுல 1.50 கோடி ஏக்கராக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வருடமும் சாகுபடியானது அதிகரித்து இன்னைக்கு வந்து 1.50 கோடி ஏக்கராக வந்து உயர்ந்த நிலையில இப்போ வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விவசாய கடன் அட்டை திட்டத்தின் கீழே வந்து 7% வட்டியில பயிர் சாகுபடிக்கான செலவுகளை மேற்கொள்றதுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வந்து குறுகிய கால பயிர் கடனை வழங்கிட்டு வராங்களாமா. அந்த வகையில பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் பிணையம் இல்லாமலும், அதாவது வட்டி இல்லாம 2 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாமலும் 3 லட்சம் வரை பிணையம் பெற்றும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில விவசாயிகளுக்கு தமிழக அரசு முக்கிய தகவலை இன்னொன்னையும் தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இருந்தது இல்லாம இப்ப புதுசா ஒரு சில தகவலையும் வந்து தமிழக அரசு தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா தமிழக அரசு வெளியிட்ட தகவல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு 4200 கோடியையும் வட்டி தொகை வந்து 176 கோடியையும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கு, அதாவது நபார்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அங்க வந்து விடுவிச்சிருக்கிறாங்களாம். சோ மேலும் வந்து 2021 டு 2022 நிதியாண்டிலிருந்து 2024 டு 2025 வரை இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக பாத்தீங்கன்னா 7180 கோடியை வந்து தள்ளுபடியாகவும், கூட்டுறவு நிறுவனங்களுக்கான நிலுவையில் உள்ள தள்ளுபடிக்கான வட்டியாக 1643 கோடியையும் விடுவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வந்து நமக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு வந்து நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய நியூஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிய வரதே கிடையாது. ஒரு பெரிய தரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டுமே இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து வெளிவரதே தவிர, அதை தவிர்த்து வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு இது சம்பந்தமான இது மாதிரி கிடைக்கக்கூடிய மானிய கடனாக இருக்கட்டும், வேற அதர் எந்த கடன் தொகையாகவுமே இருக்கட்டும், எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சரிவர வந்து தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்குலாம் இது எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல வேற எந்த தகவல் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். சோ அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனில்லாத தகவலா கூட இருக்கலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு பயனுள்ள தகவலா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை.